ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்க, உங்கள் ஃபோனில் இன்டர்நெட் வரலையா? இல்லை இன்டர்நெட் பேக்கேஜ் இருந்தும் உங்கள் இன்டர்நெட் ஒர்க் ஆகலையா? வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செட்டிங் ஓப்பன் பண்ணிக்கலாம். கனெக்ஷன் செட்டிங் ஆப்ஷன் உள்ளே போகலாம். மொபைல் நெட்வொர்க் இதில் 4G செட்டிங்கில் வச்சுட்டு ஆட்டோ கனெக்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆக்சஸ் பாயிண்ட் நேம், இதை ஒரு வாட்டி ரீசெட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணி இன்டர்நெட் ஒர்க் ஆகலையா, அடுத்த செட்டிங் சிம் கார்டு மேனேஜர், மொபைல் டேட்டா, நம்ம டேட்டா எந்த சிம்முக்கு செலக்ட் பண்ணியிருக்கோம் அதை கரெக்டாக நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன், அதனால் ஒன்று செலக்ட் பண்ணிக்கினேன். டேட்டா யூசேஜ் 860 MB ஃபுல் ஆகிட்டு இருக்குது. இதை என்ன பண்ணணுன்னாக்க, நம்ம MB ஆகிறத GB பண்ணியிருக்கோம், அதிகப்படுத்திக்கணும் யூசேஜ். செட்டிங்கில் போய்ட்டு 500 MB தான் வச்சுருக்கோம். இதை நம்ம ஜிபியாக மாற்றிக்கலாம். ஜிபியாக பண்ணி செட் பண்ணிக்கலாம். அப்பயும் இன்டர்நெட் வரலையா, அடுத்த செட்டிங் போகலாம். அடுத்தது டேட் அண்டு டைம் செட்டிங். இதில் போயிட்டு இன்றைக்கி என்ன டேட்டோ அந்த கரெக்டான டேட்டை நம்ம செட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இந்த நாளுக்கான டேட்டு கரெக்டாக இருக்கணும். டேட்டோ இயரோ இல்லை போன வருஷத்துக்கு அதுக்கு அந்தாட்ட வருஷத்துக்கு டேட் இருந்துச்சுனாக்கா இயர் இருந்துச்சுனாக்கா ஒர்க் ஆகாது இன்டர்நெட்டு. கரெக்டான டேட்டு இன்றைக்கி என்ன டேட்டோ அதை கரெக்டாக செட் பண்ணிக்கணும். அப்போ தான் இன்டர்நெட் ஒர்க் ஆகும். ஓகே, செட் பண்ணியாச்சு. இப்போ வாங்க இன்டர்நெட் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஒர்க் ஆகுது, சக்ஸஸ். இந்த மாதிரி உங்கள் ஃபோனில் இன்டர்நெட் ஒர்க் ஆகாமல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செட் பண்ணிங்கன்னா 100% ஒர்க் ஆகும். இவ்வளோ செட்டிங்கும் பண்ணி இன்டர்நெட் வரலன்னா கடைசியாக ஒன்று செக் பண்ணணும். உங்கள் ஃபோனில் இன்டர்நெட் பேலன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வரும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.